ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகோரி யூடியூப் சேனல். நமது சேனலில் வந்து இன்றைக்கி 9வது எபிசோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தென்காசி மாவட்டத்தில் கடைகோடி பகுதியில் அமைந்துள்ள ஒரு சின்ன கிராமத்தில் ரவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 43 வயது மதிக்கத்தக்க பால்காரருக்கு நள்ளிரவு நேரத்தில் தான் ஏற்றுமதி செய்ய வேண்டிய பாலை வந்து டிப்போவுக்காக ஏற்றுமதி செய்ய வைத்திருந்த நேரத்தில் நடந்த ஒரு சில அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க நாம் வந்து இன்றைக்கி 9வது எபிசோடாக நமது சேனலில் பார்க்க போகிறோம். மேற்கொண்டு நண்பர்களே, நீங்கள் இது போன்ற திகில் அமானுஷ்யம் போன்ற சம்பவங்களை வந்து தொடர்ந்து கேட்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து அடிக்கடி வந்து இந்த திகில் அமானுஷ்யம் போன்ற இது போன்ற சம்பவங்களை தாங்க நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு வரோம். நீங்கள் இது போன்ற அமானுஷ்ய சம்பவங்கள் விரும்புவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கட்டாயம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கோங்க. நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நண்பர்களே. மேலும் இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி இப்படி ஒரு சேனல் இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்துங்க நண்பர்களே. வாங்க நண்பர்களே, நாம் சம்பவத்துக்குள்ளே போகலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த சம்பவம் வந்து தென்காசி மாவட்டத்தின் கடைகோடி பகுதியில் அமைந்துள்ள ஒரு சின்ன கிராமத்தில் ரவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 43 வயது மதிக்கத்தக்க ஒரு பால்காரருக்கு தான் இந்த சம்பவம் நடந்திருக்குதுங்க. அதாவது இந்த ரவி அவரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 17-18 மாடுகள் பசுமாடுகள் வைத்து பால் வியாபாரம் செஞ்சு வராருங்க. பால் பீச்சி ஊருக்களில் வந்து பால் வியாபாரம் செஞ்சும் மேற்கொண்டு வந்து மிச்சமுள்ள பால்களை வந்து டிப்போவுக்கு ஏற்றுமதி செய்வதை வழக்கமாக கொண்டிருக்காரு. ஏன்னா ஊரும் சின்ன ஊர், 2 கிராமத்துக்கு வந்து சின்ன 2 கிராமத்துக்கு வந்து இவர் வந்து லைன் மூலமாக, அதாவது லைன்னா வீடு வீடாக போய் பால் ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மிச்சமுள்ள பாலை ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா, அதனால் என்ன பண்ணிடுறது வழக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காலையிலும் மாலையிலும் சரி அந்த கிராமங்களுக்கு தேவையான பால்களை எடுத்து வைத்து விட்டு டிப்போக்கு அனுப்பிடுறது வழக்கம். குறிப்பாக வந்து ஒரு காலை நேரத்தில் வந்து ஒரு 3:30 மணிக்கிட்ட எந்திரிச்சு பாலெல்லாம் பீச்சு அதற்கப்புறம் வந்து டிப்போக்கு வந்து ஒரு 4:30 மணி அளவில் வந்து அனுப்பி வச்சுட்டு அதற்கப்புறம் வந்து இவர் வந்து அந்த தெருவாக வீடு வீடாக சென்று பால் வியாபாரம் விநியோகம் செய்வது வழக்கமாகத்தான் வச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. எப்போவுமே வந்து டிப்போவில் இருந்து இவங்க வீட்டு தெருவுக்கு வந்து வண்டி வந்துடும். உடனடியாக வந்து பால் கேன்களை ஏற்றி விட்டு அனுப்பி விட்டுட்டு அதற்கப்புறம் வந்து லைனுக்கெல்லாம் கிளம்பி போகிறது தான் வழக்கம். ஆனால் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, அவங்க தெருக்களில் வந்து ஒரு சில வேலைகள், இப்போ ரோடு வேலைகள் நடக்கக்கூடிய காரணத்தினால வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்களாகவே வந்து என்ன ஆகி போச்சு அப்படின்னா, பாலை வந்து நீங்கள் வந்து கேன் மூலியமாக கொண்டு வந்து இந்த ரோட்டு முச்சந்தியில் வச்சு அப்படியே ஏற்றி விட்டுருங்கன்னா இது போன்ற தெருக்குள்ளெல்லாம் வண்டி வர முடியாதுன்னு சொல்லி அந்த டிப்போவை சார்ந்தவங்க சொன்ன ஒரு காரணத்தினால இவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, அவங்க வீட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர், ஏன்னா தெரு வந்து சின்ன தெருவாக இருந்தாலும் இவர் தெரு வந்து கொஞ்சம் நல்ல பெரிய தெருவாக இருந்திருக்கு, வண்டி வந்து போயிருந்திருக்கு. ஆனால் இருந்தாலும் இப்போ இவங்க தெருவில் வந்து வேலை நடக்கக்கூடிய, சாலை வேலை நடக்கக்கூடிய காரணத்தினால என்ன ஆகிப்போச்சு, இவர் வந்து கொஞ்சம் ஊர் என்ட்ரன்ஸ்லேயே வச்சு ஏற்றி விட்ருங்க, எங்களுக்கும் அதான் கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும், நீங்கள் வந்து இந்த தெருவெல்லாம் போட்டதுக்கப்புறம் வந்து நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் உள்ளே வந்து எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. சரி, ஒரு 4-5 நாட்கள் வந்து இது போன்றே வழக்கமாக வந்து செஞ்சிட்ருக்காரு. என்ன செஞ்சிட்ருக்காருன்னா, அந்த தெரு முச்சந்தியில் கொஞ்சம் தள்ளி போய் அந்த பால்களை வந்து எடுத்து கொண்டு போய் வச்சு கொஞ்சம் வெள்ளனே பீச்சி கொண்டு போய் வச்சாலுமே அந்த வண்டி வர்ற வரைக்கும் அங்கே கூடி இருந்து அதற்கப்புறம் அந்த வண்டியில் டிப்போவில் வந்து ஏற்றி விட்டு அனுப்பி விடுறது வழக்கம். இப்படி தான் போய்கிட்டு இருந்திருக்குங்க 4-5 நாட்களாக நன்றாக போய்கிட்டு இருந்தாலும் ஒரு நாள் வந்து ஒரு வெள்ளிக்கிழமை நேரத்துக்கு என்ன ஆகி போச்சு அப்படின்னா, இதுபோல் பால்களை எடுத்துக்கொண்டு கேனில் அடைச்சி கொண்டு வந்து ரோட்டில் எல்லாம் வச்சுட்டு அப்படியே வச்சுட்டு போயிட முடியாது. அவங்க வந்து ஏற்றிட்டு போனாலுமே வந்து அது பால்கள் எதுவும் களவு போயிடக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு காரணத்தினால என்ன பண்ணிடுறாருன்னா, அன்றைக்கும் வந்து அங்கே தான் தங்குறாரு. அந்த பால் கேனுக்கிட்ட படுத்துக்கிறாருன்னா ஒரு சின்ன பாலம் மாதிரி இருக்குது, அந்த பாலத்தில் வந்து அவர் படுத்துக்கிட்டார். அந்த அமைப்பை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அங்கே வந்து அங்கங்கே ஒரு சில வீடுகள் தனித்தனிச்சு அப்படியே வீடுகள் எல்லாம் இருக்குதுங்க. இப்போ வந்து இப்படி வந்து பாலத்தில் வந்து படுத்துக்கிட்டாரு. வண்டி வரும்போது வந்து ஏற்றி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாடிக்கை அங்கே தான் படுத்திருப்பார், உட்காந்துருப்பார். இப்போ படுத்திருக்கக்கூடிய நேரத்தில் என்ன ஆகி போச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு மணி வந்து ஒரு 4 மணி 4:15 மணி தோரணையாக ஆகும்போது என்ன ஆகி போகுதுன்னா, ஒரு குழந்தை அழுவது போல் இவருக்கு வந்து ஒரு சத்தம் கேட்குது. களைப்பில் அப்படியே லேசாக படுத்தவர் கண்ணு லேசாக அசந்துட்டார். என்ன டிப்போலேருந்து வந்தவங்க எழுப்பி விட்டு பாலை எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அதனால் நம்ம கொஞ்சம் கண்ணை சொல்லுவோன்னு அசந்துட்டார். ஒரு குழந்தை அழுவது போல் ஒரு சத்தம் வந்து அவருக்கு வந்து கேட்க வருதுங்க. அப்படியே கூர்ந்து கவனிக்கிறார், என்னடா ஒரு குழந்தை அழுகுத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்து அப்படி தலையை இப்படி தூக்கி சுற்றி முற்றி பார்க்குறாரு. அங்கே கூடி இருக்க 1-2 வீடுகளும் பூட்டி தான் இருக்குது. மேற்கொண்டு வந்து எந்த ஒரு ஆள் அரவமும் கிடையாது. ஏதாவது வீட்டுக்குள்ளே இன்னும் குழந்தை அழுதுருக்கும்னு சொல்லி இவர் வந்து மனசை தேத்திக்கிட்டு படுத்துக்கிட்டார் மறுபடி. ஏன்னா வயது வந்து ஒரு 43, நல்லா திடகாத்திரமான ஒரு நபர் தாங்க அவர். இப்போ அவர் படுத்துக்கிட்டு இருக்கும்போது வந்து திடீர்னு வந்து என்ன ஆகி போகுதுன்னா, பக்கத்தில் வந்து ஒரு பெண்மணி வந்து, அண்ணா பால் இருந்தால் கொடுங்கண்ணா, என் குழந்தைக்கு பால் வேணும், அழுதுகிட்டே இருக்கிறாங்க, கொஞ்சம் பால் கொடுங்கண்ணான்னு சொல்லி ஒரு பெண்மணி வந்து ஒரு அஸ்கி வயசில் வந்து காதுகிட்ட வந்து கேட்குற மாதிரி இருந்திருக்கு. இதை கேட்டோன்னே டக்குன்னு எந்திரிச்சு ஏதோ பால் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பார்க்குறாரு, சுற்றி முற்றி பார்க்குறாரு, பக்கத்தில் ஆள் இல்லை.
குரல் மட்டும்தான் கேட்டிருக்க, ஆளே தெரியலை. இவர் வந்து என்னடா இது, ஒருவேளை நம்ம கற்பனையாக இருக்கும், நம்ம லைனுக்கு போகணும்ல, அந்த ஒரு காரணத்தினால நமக்கு அப்படி தோணும் போல். சரி நம்ம என்னத்தை போட்டு படுத்துக்கிட்டு தூங்கிக்கிட்டு இப்போ வந்துடும் வண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவரே தேத்திக்கிட்டு அந்த பாலத்தில் அப்படியே உட்காந்து கால் மேலே காலை போட்டு அப்படியே ஆட்டிக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு 5 நிமிடம் கழித்து தூரத்தில் இருந்து ஒரு பெண்மணி, ஒரு குழந்தை அழுவுது. ஒரு பெண்மணி வந்து, அண்ணா என் பிள்ளைக்கு வந்து பால் கேட்டேன், கொஞ்சம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போங்களேன், இங்கே வந்து புள்ள அழுதுகிட்டு இருக்கேன்னா அண்ணான்னு சொல்லி அப்படியே ஒரு பெண்மணியின் குரல் வந்து கேட்குது மெல்லியமாக. ஆனால் தெளிவாக கேட்குது. ஒரு பெண்மணி பால் தான் கேட்குதுன்னு தெரிய வருது. இவர் அப்படியே என்னடா இது யாரோ கேட்குறாங்க, ஆனால் என்னடா அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றி பார்க்கும்போது கிட்டத்தட்ட கடைசியாக ஒரு வீடு இருக்குதுங்க. கலக்கமாக வீடு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. கொஞ்சம் தள்ளி வந்து கொஞ்சம் செடி சத்தியமாக இருக்குது. அங்கே நின்றுக்கிட்டு ஒரு பெண்மணி வந்து இடுப்பில் ஏதோ ஒரு குழந்தையோடு நிற்கிற மாதிரியெல்லாம் தெரிஞ்சிருக்குது. பால் கேட்குற மாதிரி இருந்திருக்கு. இவருக்கு பார்த்ததும் என்னடா அங்கே போய் நின்றுட்டு கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு இவர், யார் மணியே இங்கே வந்து பால் வாங்கிக்கோமா அப்படின்னு சொல்லி கேட்காரு. உடனடியாக அந்த பெண்மணி அங்கேருந்து எந்த ஒரு பதிலும் சொல்லவே இல்லை, அப்படியே நின்றுக்கிட்டே இருக்குது. மறுக்கா ஒரு முறை கேட்குது. இவர் வந்து கொஞ்சம் அசால்ட் ஆகிட்டு அப்படி மறுபடி பார்க்குறாரு. பால் கொடுங்கண்ணே, என் குழந்தை அழுதுகிட்டே இருக்குதுண்ணா, உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கலாம், பால் கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி கேட்குது. இவர் பார்த்ததும் மிரண்டார். என்னடா இது பால் கேட்குது, அங்கேயே நின்றுக்கிட்டு இங்கே வந்ததுன்னா சரி கொஞ்சம் இந்த நம்ம கொஞ்சம் ஊற்றி கொடுக்கலாம், ஒரு கையில் ஒரு பாத்திரங்கத்தில் எதுவும் கொண்டு வந்தாலும் கொடுத்து விடலாம், சரி பச்சை புள்ள அழுகுதுன்னு சொல்லி கேட்குது நேரத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் வந்து அந்த பெண்மணியை கூப்பிட்டா வரவே மாட்டேங்குது, அங்கேயே நின்றுக்கிட்டே இருக்குது. இவருக்கு வந்து என்னடா கரையர்னு தெரியுது, ஒரு பிள்ளையும் ஒரு அம்மாவும் இருக்குது, இடுப்பில் பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்குது ஒரு அம்மா, ஆனால் கூப்பிட்டா வரமாட்டேங்கன்னு இவரை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு நிமிடம் தாங்க அந்த ரோட்டடியிலேருந்து ஒரு வாகனம் வருது. அதாவது டிப்போலேருந்து வரக்கூடிய வாகனம் போல் வருதுங்க. டமார்னு அந்த வெளிச்சம் தெரிஞ்ச உடனேமே டமார்னு அந்த கிணத்துக்குள்ளே பிள்ளையோட குதிச்ச மாதிரி இருந்திருக்குங்க. சத்தம்லாம் கேட்ட மாதிரி இருந்திருக்கு. ஏன்னா அவருக்கு தெரிய வருது, அவர் உள்ளூர்கார் தானே, அங்கே ஒரு கிணறு இருக்குன்னு தெரிய வருது, செடி சத்தம் இருக்குது, கிணறு அங்கிட்டு இருக்காருன்னு இவருக்கு வந்து ஒரு யூகம் இல்லாமல் இருந்தாலும் கூட உள்ளே குதிச்சது போல் குதிச்சதாங்க. ஆமாம், தரையாக அங்கிட்டு ஒரு கிணறு இருக்கே, ஐயோ பிள்ளையோட யாரோ குதிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி பரதா வச்சுட்டு ஓடுதாரு. டிப்போவில் இருந்து அவங்க வந்து என்ன அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இவர் வந்து அதை கண்டுக்கிற, ஒரு நிமிஷம் தம்பி, அந்த வாரம் தம்பி, நீங்கள் எல்லோட ஏற்றுங்க, இந்த வாரேன், யாரோ உள்ளே விழுந்துட்டாங்க அப்படிங்கும்போது இவங்க உடனே சுதாரிச்சுக்கிட்டாங்க. யார் அந்த டிரைவருக்கு உதவியாளராக இருக்கக்கூடிய அந்த கிளீனர், என்ன ஒரு நிமிஷம் இங்கே வாங்க, என்ன சொன்னா கேளுங்க, போகாதீங்க அப்படின்னு சொல்லி இவங்க கூப்பிடுறாங்க. இவங்க வந்து வெளியூர்காரங்களாக இருந்தாலும் அந்த உள்ளூர்காரர் அந்த ரவியை பார்த்து அப்படி கூட்டாலும் வந்து இவர் வந்து எதையும் கண்டுக்கலாம் போய் எட்டி பார்க்குறாரு. ஒன்றுமே தெரியலைங்க. ஒரு பெண்மணி குதிச்சதுக்கான அடையாளம் கூட இல்லை. ஆனால் தண்ணி சத்தமெல்லாம் கேட்டிருக்கு, தண்ணி கலக்கம் இல்லை. ஏன்னா யாரும் உள்ளே குதிச்சாலும் ஒரு பொருளத்துக்கு உள்ளே போட்டாலும் அப்படியே தண்ணி கலங்கி அப்படியே ஒரு மாதிரி வரும் இல்லையா. தண்ணியும் ஓரளவுக்கு இருக்குதுங்க. ஆனால் எந்த ஒரு இதுவுமே ஆள் அறவுமே இல்லை. இவர் வந்து அப்படியே யோசிக்காரு. உடனடியாக வந்து கையில் வந்து எப்போவுமே இரவு நேரத்தில் வெளிச்சத்துக்காக வந்து டார்ச் லைட் வச்சுருப்பார். அதை எடுத்து அடித்து பார்க்காரு. எந்த ஒரு ஆள் விழுந்ததுக்கான ஒரு தடையுமே கிடையாது. அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கும்போது வந்து இப்படி யோசனை பண்ணி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கார். யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி அப்படியே கிணத்தை சுற்றியெல்லாம் அடித்து பார்க்கும்போது வந்து இங்கேருந்து அந்த பால் டிப்போவில் இருந்து வந்து அந்த டிரைவர் கண்டக்டர் மாதிரி உள்ள அந்த கிளீனரும் 2 பேருமே கூப்பிட்றாங்க. இங்கே வாங்கண்ணே, சொன்னால் என்னன்னு கேட்க மாட்டேங்க, விறுவிறுன்னு அந்த செடிக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கலைங்க, வாங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு கூப்பிட்றாங்க. இவர் வந்து அப்படியே ஒரு யோசனையிலே வராரு. வந்தோடனே என்னென்ன பார்த்தீங்க, என்ன ஏதுங்கையில் இந்த மாதிரியெல்லாம் சம்பவம் நடந்துச்சு தம்பி அப்படிங்கல. ஆமாம், இந்த உள்ளூர்காரராக இருக்கே, என்னை தான் உங்களுக்கு இந்த சம்பவம் நடக்குது தெரியுதா, தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவங்கள் வந்து இந்த பகுதியில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எங்கள் வண்டியெல்லாம் குறுக்காட்டுற மாதிரியெல்லாம் பெண்மணி வந்திருக்கு, நின்று பார்த்தா ஆள் இருக்காது, குறுக்க வந்து விழுகிற மாதிரியெல்லாம் இருந்திருக்கு, நிப்பாட்டி பார்த்தா யாருமே உள்ளே விழுந்திருக்க மாட்டாங்க. ஒரு நாள் இந்த கிணத்துலேயே வந்து யாரோ விழுந்த மாதிரி இருந்திருக்கு. நாங்கள் 2 பேர் தானே தொடர்ச்சியாக வரோம், எங்களுக்கு இது போன்ற இந்த வெள்ளி செவ்வாய் நேரங்களுக்கு வந்து ஒரு சில சம்பவங்கள்லாம் நடக்கும் எங்களுக்கு வண்டிக்கு வரையில். நாங்கள் ஒரு 2 வட்டம் பார்க்கும்போது வந்து எங்களுக்கு வந்து இது ஏதோ அமானுஷியம்னு தெரிஞ்சுக்கிடுச்சு. நான் 3ஆவது ட்ரிப்பு பார்க்கும்போது ஒரு பெண்மணி குழந்தையோட விழுந்த மாதிரி இருந்துச்சு, உண்மையாக இருக்கும்னு சொல்லி எட்டி பார்க்கும்போது அதுவும் அமானுஷியம் தாங்க. உள்ளே விழுந்து குழந்தை அழுத மாதிரியெல்லாம் சத்தங்க அடிச்சு, ஆனால் ஆளே கிடையாது. எங்களுக்கு வினோதம் ஆகிப்போச்சு. அன்னையோட சரி இந்த பகுதிக்கு வந்தோம்னா இழுத்து பிடிச்சி வந்துடும். ஆனால் இருந்தாலும் வந்து உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரிய வரும்னு நினச்சிக்கிட்டு தானே இருந்தேன். சரி உங்கள் தெருவுக்கு வந்து நம்ம எப்போவும் பாலை வந்து எடுத்துகிட்டு போய்கிட்டு இருந்தோம், இப்போ வந்து நீங்களே எங்களுக்கு ஈஸியாக கொண்டு வந்து இங்கே கொடுத்துறீங்க. காரணம் என்னென்ன, ரோடும் சரியில்லை, அந்த ஒரு காரணத்தினால தான் உங்களை வந்து நான் உள்ளே வர முடியாது அப்படின்ட்டு தான் நான் உங்களை இங்கே கொண்டு வர சொன்னேன். இனிமேல் நீங்கள் இங்கே வர வேண்டாம்னு, இது ரொம்ப ஆபத்தாக தெரியுதுன்னு. தயவு செஞ்சு என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து உள்ளே தள்ளி வேறு லைனுக்கு போய் வச்சுருங்க, நாங்கள் வந்து கூட எடுத்துக்கிறோன்னு சொல்லி அந்த ரவி அண்ணனுக்கு வந்து கொஞ்சம் விவரமெல்லாம் சொல்லிவிட்டு அதற்கப்புறம் தான் அவர் புரிஞ்சிருக்காரு. யார் அந்த ரவின்னு சொல்லக்கூடிய அந்த பால்காரண்ணே, 43 வயது மதிக்கத்தக்க பால்காரண்ணே என்ன புரிஞ்சிருக்காரு அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து 1999 அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு கணவன் மனைவிக்கு இடையே வந்து ஒரு பிரச்சனை வந்து குடும்ப தகராறு ஏற்பட்டு வந்து கைக்குழந்தையோடு வந்து அந்த மனைவி வந்து கிணத்துக்குள்ளே வந்து விழுந்து இறந்துட்டாங்க. அது இந்த கிணறு தான். ஆனால் வந்து வீடு வந்து உள்ளதள்ளி இருக்குது. அந்த வீட்டில் வந்து அடிக்கடி ஏதோ ஒரு பிரச்சனைகள்லாம் நடந்துக்கிட்டு வருது. இப்போ வரைக்கும் வந்து மாமனார் மாமியார் கணவனுக்கு வந்து அந்த ஆன்மா வந்து தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்பைக்கப்பா அப்படின்னு சொல்லி ஊரோட பேசிக்கிட்டாலும் கூட இந்த இடத்துல வந்து எந்த ஒரு
சிக்கலும் இல்லாத மாதிரி தான் இவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, இந்த ரவி அண்ணனுக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனால் வந்து இன்றைக்கி அவரே வந்து கண்கூடாக வந்து இந்த மாதிரி நேரத்தில் வந்து சிக்கிக்கிட்டார் அப்படிங்கக்கூடிய காரணத்தினால் அவர் புரிஞ்சுக்கிட்டார், ஓ இதுதான் போல், இனிமேல் நம்ம இந்த பக்கமே வந்துடக்கூடாது சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த திடகாத்திரமான அந்த ரவி அண்ணன் வந்து புரிஞ்சுக்கிட்டார். ஏன்னா நேரங்காலம் சமயமெல்லாம் அமைஞ்சதுன்னா எதுவுமே அமைஞ்சு போகும், சிக்கலாகி போகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ரவி அண்ணன் அந்த வந்து டிப்போவில் வந்து வந்த நபர்கள்ட்ட வந்து, இனி நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து என்ன பண்ணிடுறேன், இது ஒன்று நான் கொஞ்சம் தள்ளியே நான் வச்சுக்கிறேன், இந்த இடத்துக்கு இனிமேல் நீங்கள் வர வேண்டாம், நீங்கள் இனிமேல் இந்த இடத்துக்கு வரும்போதும் பார்த்து வாங்க, நான் கொஞ்சம் கவனமாகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரவி அண்ணன் எல்லாம் சொல்லி முடிச்சிருக்காருங்க. இந்த சம்பவம் வந்து 2018 அந்த காலகட்டத்தில் தான் ரவி அண்ணனுக்கு வந்து நடந்திருக்குதுங்க. 1999 அந்த காலகட்டத்தில் அந்த பெண்மணி இறந்து 2018 வந்து இந்த சம்பவம் ரவி அண்ணனுக்கு நடந்திருக்குது. அதை வந்து ரவி அண்ணன் வந்து தனக்கு தெரிஞ்ச நபர்கள்ட்ட சொல்லி, பிரகாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நண்பர் தாங்க, அவர் நமது சப்ஸ்கிரைபரும் கூட, அவர் தான் வந்து நமக்கு வந்து இந்த சம்பவத்தை வந்து சொல்லியிருக்காருங்க. மேற்கொண்டு வந்து அந்த சம்பவத்துக்கு அப்புறம் 2018க்கு அப்புறம் வந்து ரவி அண்ணனுக்கு இப்போ வரைக்கும் எந்த ஒரு அமானுஷ்ய சம்பவம் நடக்கலை. ஆனால் ஊருக்குள்ளே வேறு எதுவும் நடந்திருந்தால் உங்களுக்கு கட்டாயம் நான் வந்து சொல்கிறேன் நண்பா அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காரு அப்படின்னா பிரகாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய நமது சப்ஸ்கிரைபர். மேலும் வந்து நண்பர்களை, தொடர்ச்சியாக நமது சேனலை பார்க்கக்கூடிய நீங்கள் வந்து இது போன்ற அமானுஷ்யமான சம்பவங்களை வந்து விரும்பி பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மறக்காமல் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ச்சியாக நமது சேனலில் வந்து இது போன்ற வீடியோக்களை வந்து தொடர்ந்து போடுவோம். உங்கள் பேராதரவை வழங்குங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நண்பர்களே. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்கள் கருத்தையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போடுவோம். பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.